நெகமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. The book of Nehemiah chapter 9 verse 5. நெகமியாவின் புஸ்தகம் 9:5. பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆபாத்நேயா, செரேபியா, ஓதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை சோத்திரீங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த சுதி சோத்திரம். இங்கே லேவியர்கள் கூடி இங்கே ஒரு காரியத்தை அவர்கள் அந்த சிறையிருப்பின் நாட்களில் பின்பு அவர்கள் செய்கிறதை நாம் இங்கே கவனிக்க கேட்கிறோம். அவர்களுக்கு இருக்கும் அந்த பொறுப்பு, பணிமுட்ட அனைத்து காரியங்களையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அதை குறித்த அறிவு அவர்களுக்கு வேண்டும். பாதுகாக்க வேண்டும் என்றால் அறிவு இருந்தால் தான் பாதுகாக்க முடியும். யாரும் அதற்குள்ளே நுழைந்து அதை அத்துமீறி ஆக்கிரமித்து அதை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறதான இடத்திலே அவர்கள் தடை செய்து நிற்க வேண்டும். ரிட்டர்ன் ஒருபோதும் தீட்டுப்பட்ட அதை தான் இங்கே லேவியர்கள் ஆபிரகாமின் சந்ததி தனக்கு பின்வரும் வீட்டார் என்ற இடத்திலே எத்தனையோ ஆண்டு காலங்களுக்கு பின்பு லேவிய கோத்திரம் இங்கே நின்று 5ஆம் அதிகாரத்தில் எழும்பி நின்று, இந்த 9ஆம் அதிகாரம் என்பது மிக முக்கியமான ஒரு அதிகாரம். லேவியராகும் அந்த நெகமியா 9ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தேவனிடத்திலே அறிக்கை செய்கிறார்கள். மிகப்பெரிய அறிக்கை நடக்குது அங்கே. அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 9:1 வாசிக்க கேளுங்க. சாப்டர். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாக கூடி வந்தார்கள். இப்படிப்பட்ட இடத்துல தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். அதில் 5ஆம் வசனம் லேவி கோத்திரம் எலும்பி நின்று அவர்கள் ஒரு காரியத்தை 5ஆம் வசனம் அவர்கள் ஜனங்களை எலும்பி நின்று கர்த்தரை சோத்திரம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி கொண்டதை சம்பவத்தை இங்கே படிக்கிறோம். அவர்கள் அந்த திசையிலே தேவனை பரிசுத்தப்படுத்துகிற திசையிலே தனங்களை திருப்புகிறார்கள். இப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்கலும். 9:6. நெகமியா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளும் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. இவை இந்த இடத்துல ஏன் இவர்கள் இங்கே ஆதி துவங்கி அவர்கள் ஒரு ஜபத்தை திசை திருப்பர்கள் ஆதிக்கு போயிட்டாங்க. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வசேனைகளையும் பூமியும் கடலு வானம் அனைத்தையும் உண்டாக்கினீர் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம். ஆதியாகமோ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் அதனுடைய குறிப்பீடு. இந்த லேவி ஆதியாகமம் 2:1 இழுத்துக்கிட்டு வந்து ஜனங்களை திசை திருப்பி அவர்களுக்கு பரிசுத்தமாகுதலை கற்றுக் கொடுக்கிறார்கள். சர்வசேனை என்றால் என்ன அர்த்தம்? அது தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை, தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை, தனக்கு நியமிக்கப்பட்ட கிரியையை தன்னுடைய சுவாபத்திலும் தன்னுடைய நோக்கத்திலும் செய்து கொண்டிருக்கிறது. வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது, கடலில் உள்ளது, அனைத்தும் ஆல் த ஹோஸ்ட் ஆஃப் இட், இவைகள் எல்லாம் என்ன செய்துனா தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல மீட்டுக்கொள்ளப்பட்ட நாம் லேவியர்கள் என்ன சொல்றாங்க? மீட்டுக்கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியார் ஆகிய நாம் எப்படி இவைகளெல்லாம் இயக்கத்துக்குள் இருக்கிறதோ அதை தான் நம்ம படிக்கிறோம். வானத்தை படிக்கிறீங்க, பூமியை படிக்கிறீங்க, கடலில் படிக்கிறீங்க. அதுலேருந்து வருமானத்தை வருது, அதுலேருந்து வீட்டை கட்டி வாசலை கட்டி வசதியாக வாழ்ந்த உடனே எல்லாம் நிறைவும் வருமா? அதில் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதல்ல, அவையெல்லாம் அதன் வேலையை செய்கிறது. நாம் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். நம்முடைய வேலை என்ன? பிரதானமாக நம் நீதி நியாயத்தை குறித்ததான அறிவோடு கூட இந்த உலகத்தை நாம் இயக்க வேண்டும் என்பது தான் தேவன் நம்ம கொடுத்ததான மிகப்பெரியதான அழைப்பு, த சாசன்னஸ். அதை தான் ஆபிரகாம் வீட்டார் செய்கிறார்கள் என்பதற்கு முதல்ல லேவி கோத்திரம் 6ஆம் வசனத்தில் நினைப்பூட்டுகிறது. எது? போய் சிருஷ்டிப்பின் மாடலை அவர்கள், கிரியேஷன் மாடலை அவர்கள் நினைப்பூட்டுகிறார்கள். வானம் சேனைகள் எல்லாம் தன் சேவையை செய்கிறது. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறீங்களா? கொடுக்கப்பட்ட இடத்துல செய்கிறீர்களா? இடம், கொடுக்கப்பட்ட இடம், கொடுக்கப்பட்ட நோக்கம், திட்டம், அதன் கீழ் நாம் தேவன் அதை இயக்குகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். The purpose and its character. The purpose and character. சர்வசேனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் கீழ் செய்ய வேண்டும் என்பது லேவி வலியுறுத்துகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனத்தை. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, அங்கே லேவி பாருங்க என்ன அழகா கொண்டு வராங்க. சர்வசேனையே அங்கே சொல்லிவிட்டு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, thou hast chosen Abraham. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தீரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு என்று இங்கே ஒரு வலியுறுத்தலை வைக்கிறார் லேவி. எங்க பாருங்க, லேவி ஆபிரகாமை தான் அங்கே அடுத்து சர்வசேனையின் அறிவு பின்பு ஆபிரகாமை நீ தெரிந்து கொண்டு. ஆபிரகாமை தெரிந்து கொள்வது என்பது ஏதோ ஒரு விசேஷித்த ஒரு விஷயம் போல் இருக்குது. தேவன்
அதை தெரிந்து கொண்டபடினாலே அவர் விசேஷம் பெற்றார் அல்ல. தேவன் அவரை தெரிந்து கொண்டபடினால் அவர் தேவனுடைய விசேஷமான கிரியைகள் இந்த பூமியிலே அவர் செய்தார். The chosenness demands righteous acts. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நீதியின் கிரியைகளையும் தேவனுடைய திவ்ய சுவாபத்தின் தன்மையை வெளிப்படுத்துவதை அது வலியுறுத்துகிறது. அதான் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் என்று அங்கே பெயரிட்டார். The name, அதான் நம்ம சொல்லியிருக்கோம், the name denotes character. பெயர் என்பது நம்முடைய சுவாபத்தையும் நம்முடைய நோக்கத்தையும் காட்டுகிறது. அதான் அநேக ஜாதிகளின் தகப்பன் என்று அவருக்கு பெயரிட்டார். அது வித்து. தொடர்ந்து வாசிங்க. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு, அவன் இருதயத்தை உமக்கும்பதாக உண்மை உள்ளதாக கண்டு. எப்படி பாருங்க, அவன் இருதயத்தை உமக்கும்பதாக உண்மை உள்ளவனாய் கண்டு இருதயம் உண்மை உள்ளது. ஆபிரகாமின் இருதயம் தேவனுக்கும்பதாக உண்மை உள்ளது என்று அங்கே காணப்படுகிறது. அடுத்து வாசி. கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிஷியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீ நீதி உள்ளவர். எப்படி பார்த்தீங்களா? இதுதான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட சம்பவத்தை நினைவுக்குள்ள கொண்டு வர்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தான் தேவன் 6ஆம் வசனத்தில் நீதி என்று எண்ணினார் அவனுடைய விசுவாசத்தை. அதற்கு பின்பு இந்த ஜாதிகள் எல்லாம் கொடுப்பேன் என்று அங்கே the covenant of parts, அங்கே ஒவ்வொரு மிருகங்களையும் கொண்டு வந்து தேவன் அங்கே செய்து கொண்ட உடன்படிக்கையின் கீழ் உள்ளதை இங்கே நினைப்போட்டுகிறார். அவன் இருதயத்தை உமக்கு உம்பதாக உண்மை உள்ளவன் என்று கண்டு. ஆபிரகாமின் இருதயம் தேவனுக்கு உம்பதாக உண்மை உள்ளது என்று காணப்படுகிறது. தான் அதில் இருக்கிற ஆபிரகாமினுடைய மேன்மை. அவனை தெரிந்து கொண்டு என்பதோடு நிற்கலை, அவன் இருதயத்தை உண்மை உள்ளது என்று கண்டு. the faithfulness of his heart. ஆபிரகாம் உண்மை உள்ளவர், அதை தேவன் கண்டார். ஆகினால் அவருக்கு அது உடன்படிக்கை செய்தார். அடுத்த வசனம் 9ஆம் வசனம். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே அவள் கூப்பிடுதலை கேட்டீர். இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் வர்ணித்துக் கொண்டே போகிறார்கள். ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். எகிப்திலே, அடுத்து எகிப்தின் அடிமைத்தனம். ஏனென்றால் ஆதியாகமம் 15ஆம் அதிகார கடைசி வசனத்தில் தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்தை குறித்து அங்கே சொல்லிவிட்டார். இந்த ஆபிரகாம் தான் இத்தனை அனுபவங்களிலும் அங்கே அவருடைய உடன்படிக்கையின் கீழ், தெரிந்து கொள்ளுதலின் கீழ் அனைத்தும் இருக்கிறது என்பதை இங்கே அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் உண்மை உள்ளவன் என்று கண்டு. அந்த உண்மை மீண்டும் சொன்ன அவனுடைய இரக்கம், ஆபிரகாமின் இரக்கம் எதுக்கு நேராக போய்கிட்டு இருக்கு? ஆரோன் பிரதான ஆசாரியன் என்ற அந்த ஆரோனின் இரக்கத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. அதுபோல் அவருடைய உண்மை என்று சொல்லப்படுவது மோசே என்பவருக்கு நேராக போய்கொண்டிருக்கு. வாசிங்க 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14:7. என்னாகமம் 14:7 அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்க. 14:7. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, இல்ல 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் 12ஆம் அதிகாரத்தில் மோசே எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இதான் உண்மை. இந்த ஆபிரகாம் மனதுருக்கம் இரக்கம் என்பதின் கீழ் அங்கே ஆரோன் பக்கம் அங்கே கடந்து செல்றாரு. 7ஆம் தலைமுறை தான் உயர்வு என்று நம்ம படிச்சிட்டோம். இதெல்லாம் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் கோட்பாடுகள். ஆபிரகாம் துவங்கி மோசே 7வது, ஆபிரகாம் துவங்கி ஆரோன் 7வது. மனதுருக்கம் என்ற அந்த 7 என்பது ஒரு நிறைவு, ஒரு முழுமை. அதன் கீழ் ஆபிரகாமின் சந்ததி மோசே ஆரோன் என்ற இடத்துல நிற்குது. மோசே உண்மைக்கு பெயர் பெற்றவர், ஆரோன் மனதுருக்கத்துக்கு பெயர் பெற்றவர். இந்த ஆபிரகாம் 1ல் துவங்கினாலும் ஆபிரகாம் எதற்கு நேராக போக வேண்டியது இருக்கு? ஆரோனினுடைய மனதுருக்கத்திற்கு நேராக தன்னை உயர்த்த வேண்டியது இருக்கு. மோசேனுடைய உண்மைக்கு நேராக தன்னை உயர்த்த வேண்டியது இருக்கு. அங்கே ஒரு உண்மை, ஏறுகிற உண்மை இருக்கிறது. எல்லா உண்மையும் உண்மை இல்லை. ஆபிரகாம் தான் அவருடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். தெரிந்து கொண்டார், அவனை உண்மை உள்ளவன் என்று கண்டார். எல்லாம் சரிதான். ஆனால் அந்த உண்மை மோசே என்பவனுடைய உண்மைக்கு நிகராக அந்த 7வது என்ற இடத்திலே ஏற வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டிலே அங்கே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவரை குறித்து புதிய ஏற்பாட்டு நிருபம் அவரை புகழ்கிறது. அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
மோசே வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இவரும் என்று சொல்லப்படுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ளவர், அதுதான் the faithfulness. உண்மை உள்ளவர் என்று ஆபிரகாமை கண்டு தெரிந்து கொண்டுகிற இடத்தில் மோசே அந்த உண்மையின் உயரிய நிலையை அடைகிறார். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ற இடத்திலே அடுத்த வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம், எபிரேயர் 3:3. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்கு உரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். வாசிங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதான் இந்த உயர்வு. ஆரோனை விட மோசேயை விட இங்கே மனதுருக்கத்திலும் இரக்கத்திலும் உண்மையிலும் சிறந்தவர் என்ற இடத்திலே அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே முடிவடைகிறது. என்ன விலையும் கொண்டோம் நம்ம? ஆபிரகாம் த பிகினிங், த ஃபர்ஸ்ட். அவர் தேவன் உண்மையுள்ளவன் என்று தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம் அவன் உண்மையுள்ளவன் என்று அவனை தெரிந்து கொண்டு அவனை வேறு பிரிக்கிறார். இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்கிறார், உண்மையுள்ளவனுக்கு என்று காண்கிறார், வேறு பிரிக்கிறார். ஆனால் அவன் தன் பின்வரும் சந்ததிக்கு நீதி நியாயத்தை போதிப்பான் என்று அறிந்திருக்கிறார். அந்த நீதி நியாயத்தை போதித்த இடத்திலே ஆபிரகாமை காட்டிலும் உயர்ந்த இரக்கம், உயர்ந்த உண்மை தன் சந்ததிக்கு வருவதுதான் அதனுடைய முழுமை. அது அங்கே மோசே ஆரோன் என்று பழைய ஏற்பாட்டோடு நின்று விடலை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரனாகிய இயேசு மனுக்குலத்திற்கு மீட்பை கொண்டு ஒரு இடத்திலே கலாத்தியர் 4:4 ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் காலம் நிறைவேறின போது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாய் இருக்கிறவர் என்று அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வாசி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறது. 4-5 வசனங்கள். 5ஆம் வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை கிறிஸ்து 4:5 கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் போது காலம் நிறைவேறின ஸ்ரீனிடத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருக்கிற நம்மை மீட்கும்படிக்கு அனுப்புகிறார். அனுப்புகிற இடத்திலே இந்த இரண்டும் உண்மையும் இரக்கமும் இணைந்த இடத்திலே ஆபிரகாமின் மார்க்கத்தின் உயர்நிலை அடை ஆபிரகாமின் மார்க்கத்தினுடைய தெரிந்து கொள்வது நோக்கம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது லேவி ஆசாரிய முறைமையின் கீழ், லேவியின் கீழ் அது இரண்டும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மோசே ஆரோன் உண்மை உள்ளவர்களும் இரக்கம் உள்ளவர்கள் என்ற இடத்தில் ஆபிரகாமின் மார்க்கம் உயர்ந்த சிறப்பை பெற்றிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தை குறித்து எந்த குறிப்பும் இல்லை. யூதா கோத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஆனால் இந்த யூதா கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் தாவீதின் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்திருந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பலமாய் ரூபிக்கப்பட்ட தெய்வகுமாரன் என்ற இடத்திலே அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டார். அது பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, பரிசுத்த ஆவியின்படி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின்படி தன்னை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிக் கொண்டார் என்ற இடத்திலே உண்மை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர் என்ற இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் மார்க்கத்தின் சிறப்பை பற்றி ஆகினாலே இந்த காலையிலே நாம் இங்கே கூடியிருக்கிற நாம் ஆபிரகாமின் பரிசுத்தமான வித்து, த ஹோலி சீட் ஆஃப் ஏபிரகாம் என்றால் என்ன? எதையாவது நம்ம அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், ஆபிரகாமுக்கு இதை கொடுத்தார் அதை கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தங்களை தந்தார், ஆசீர்வாதிக்கப்பட்ட, அதெல்லாம் இருக்கட்டும். ஆபிரகாம் வாலாக்காமல் தலையாக்குவேன்னாரு, கீழாகாமல் மேலே ஆகுவேன்னாரு. ஆபிரகாமுக்கு அதெல்லாமே நல்லது தாங்க. ஆல் மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங் இஸ் ஓகே. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அந்த 1-4 வசனங்களில் ஆதியாம் 12:1-4 வரைக்கும் அவ்வளோ வாக்குத்தத்தங்களே சொல்லிட்டு அலையிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆபிரகாமினுடைய மனதுருக்கம், த கைண்ட்னஸ், ஆபிரகாமுடைய உண்மை, இது இரண்டும் 7வது தலைமுறை என்ற இடத்துல மோசே ஆரோனின் கீழ் அது முழுமை அடைந்து அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே அது நிறைவடைகிறது. பாருங்க, அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய அழைப்பின் மேன்மை. ஆபிரகாம் மார்க்கத்தை அழைப்பு என்ன? பி லவிங் கைண்ட். ஆரோனை போல மனதுருக்கம் உடையவர்களாக இருங்கள். ஆரோனை போல மனதுருக்கம் உடையவர்களாக இருங்கள். மோசையை போல உண்மையுள்ளவர்களாக இருங்கள். இது ரெண்டும் தான் ஆபிரகாம் மார்க்கத்தின் சிறப்பு பெற்றது. அப்போ நெகேமியாவில்
அங்கே லேவியர்கள் செய்கிற ஜெபத்தில் ஆபிரகாமை நீ கண்டீர் என்று அங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது. God saw. இந்த கண்டீர் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை காண்கிறார். இந்த ஆபிரகாம் தேவனிடத்திலே அழைப்பை பெற்று அவர் புறப்பட்டு சென்ற இடத்திலே அவரும் கண்டு கொண்டே தான் எல்லாவற்றையும் அவர் கண்களை ஏறெடுத்துப்பார். அதுக்கு பின்பு அவர் கண்டு கொண்டே தான் இருக்கிறார். வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். உன் கண்களை நோக்கிப்பார் என்று தேவன் அங்கே கண்களை குறித்து தான் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த கண் என்பது தூர்திஷ்டி. இவர்கள் தூரத்திலே உள்ள பார்வையை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த உண்மையும் இந்த இரக்கமும் இரண்டும் இணைந்த இடத்தில், மோசே ஆரோன் என்கிற இடத்தில் இவர்களுக்கு இருந்த அந்த இரக்கம் உண்மை இன் கீழ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்கிறது. அதை மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலா இருந்தான் என்பதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே அவருடைய உண்மை, அவருடைய பார்வை என்ற இடத்திலே அது சித்தரிக்கப்படுகிறது. அதை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிச்சு பாருங்க. வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிறாரு. அதுதான் அங்க இருக்க முக்கியம். இனி வரும் பலன் மேல் respect unto the recompense of the reward which is to come நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சுதந்திரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படித்தான் மோசே உண்மை உள்ளவராக அவர் தூர்திஷ்டியுடைய பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். எகிப்திய அரண்மனை வாழ்வு அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று அங்கே அவரை பற்றின சாட்சி இருக்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷம் தான் அவருடைய பார்வை. மோசேனுடைய பார்வை எப்படி உண்மை உள்ளவன் என்ற இடத்துல பாருங்க. இப்படிப்பட்ட தூர பார்வை அவருக்குள்ள இருக்கு. இனி விரும்பலன் மேல் நோக்கமாயிருந்தது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதனால தான் அந்த மோசே ஒவ்வொரு தலைமுறையின் நீதிமானின் தலை சிறந்தவர். அவர் தான் பேசுகிறார். என்னிலும் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார், அவருடைய சத்தத்தை கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு தலைமுறையிலும் மோசே என்ற இடத்திலே உண்மையுள்ள ஆசாரியர்கள், உண்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் பவுல் 2 கொரிந்தியர் 2 கடைசி வசனத்தில் போன வாரம் வாசிக்க கேட்டோம். இதற்கென்று தகுதிப்படுத்துகிறவன் யார்? 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை வாசனை என்று அவருங்க குறிப்பிட்ட வாசிக்க இந்த வசனத்தை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதான் முக்கியம். அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதாங்க முக்கியம். அதான் மோசே 7ஆம் தலைமுறையின் கீழ் உண்மை உள்ள என்ற இடத்துல வருகிற விஷயம் வாசனை. உண்மை உள்ள என்ற இடத்துல ஒரு வாசனை இருக்கு. there is a fragrance, savor, fragrance. உண்மை உள்ள என்ற இடத்துல ஒரு வாசனை இருக்கணும். அந்த வாசனை தான் முக்கியம். நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன், ஆனால் எனக்கு வாசனை இல்லை, ஐ மீன் நியூட்ரல் கேஸ் கூடாது. ஒரு வாசனை எங்கே வீசுது உண்மை உள்ள என்ற இடத்துல. தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. 15. அவர் அறிகிற அறிவின் வாசனையை விளங்க பண்ணுகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இரண்டையும் பிரிக்கிறாரு. மரித்தோருக்கும் உயிரோடுகளுக்கு நடுவிலே மோசே ஆரோனுடைய கட்டளை தூப கலசத்தை பிடித்து நிற்கிறார்கள். லேவியராகமம் எண்ணாகமம் 16 போன வாரம் படித்தோம். மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவிலே அவர்கள் நின்று தூபத்தை பிடித்து அவர்கள் நிற்கிறார்கள். தான் ஜீவ வாசனை, மரண வாசனை என்ற இடத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. அநேகரை கெட்டு போர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதான் ஜீவ வாசனைக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அதான் அங்க முக்கியம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? அந்த தகுதியை குறித்து அங்கே கொண்டு வர்றாரு. மோசே ஆரோன் தகுதி என்பதை நிரூபித்தோம்.
தகுதி என்பது அங்கே 250 பேர் டெமோக்ரஸி கொண்டுட்டு வரானுங்க. நாங்கள் தனித்தனியாக வீட்டில் நாங்கள் வந்து தூபம் காட்டிக்கொள்வோம் என்று. தாத்தான் அபிராம் என்பவர்கள் அவர்கள் பின்னோக்கி போகிற இடத்துல ஒரு தலைவனை நியமித்து போகிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கான். கோராகு அங்கே தன்னை ஒரு தலைவனாக ரீப்ளேஸ் பண்ணுங்கன்ட்டு நிற்கிறான். இப்படிப்பட்ட இடத்துல இந்த இடத்துல மோசே ஆரோன் தகுதி உள்ளவர்கள் என்பதற்கு அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு அந்த தகுதிக்கான சான்றிதழ் என்ன? அடுத்த வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசி கேளுங்க. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இதான் முக்கியம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாய் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அநேகரை போல கலப்பாய் பேசாமல். அதான் அந்த வாசனை, சுகந்த வாசனை. இந்த இடத்துல வசனத்தை மூலம் இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். வசனம்தான் பிரதானம். அதுதான் பரிசுத்தமுள்ள ஆவி. அதான் பரிசுத்தமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினார். அவரை யார் எழுப்பியது? நீ சிங்கம் போல கிள சிங்கம் போல மடங்கி படுத்துக் கொண்டால் உன்னை எழுப்புகிறவன் யார் என்ற கேள்வி ஆதியாகமம் 49:9 அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. யூதா, நீ பாலசிங்கம் இறை கவரி கொண்டு ஏறி போனாய். நீ சிங்கம் போல கிள சிங்கம் போல படுத்துக் கொண்டால் உன்னை எழுப்புகிறவன் யார்? யார் எழுப்புறது? எழுப்புகிறதுக்கு தான் புதிய ஏற்பாட்டிலே 2 பதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:5, ரோமர் 8:11. ரோமர் 1:5 தாவீதின்படி மாம்சத்தின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். பரிசுத்தமுள்ள ஆவினா என்னதுங்க? பரிசுத்தமுள்ள ஆவி என்பதுதான் the word of God. அதான் வேத வசனம், திருவசனம். கலப்பாய் அதை பேசக்கூடாது. கலப்பாய் பேசினால் ஜீவ வாசனை அல்ல, மரண வாசனை இருக்கும். அதற்காக நேரங்காலங்களில் எத்தனை பேர் லேவி அதற்காக நியமிக்கப்பட்டு அந்த லேவி அதை பாதுகாக்கவும் ரன் அண்ட் ரிட்டர்ன் என்ற இடத்திலே லேவியர்கள் அதை குறித்து ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள். லேவியர்கள் குறித்த பாதுகாவலில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் எத்தனை ஊழியர்களும் ஜனங்களும் தங்களை லேவி என்ற இடத்துல வேறு பிரித்து கொண்டார்கள். வேத ஆராய்ச்சி எத்தனை பேருக்கு இருக்கு? மறையினுடைய திருவசனத்தினுடைய வேத ஒப்பனை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் இன்றைக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாட்பாடி ஆராய்ச்சி எதையோ ஒன்றை சொல்லிட்டு போகிறதா தான் இருக்குது. கேட்க முடியல இன்றைக்கு. அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? இந்த 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலே பரிசுத்தாவி பெண்டகாஸ்டல் மூமெண்ட் என்று சொல்லப்படுற பரிசுத்தாவியினுடைய வரங்கள், the activation of the Holy Spirit அதிகரித்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? the rise of cult movements. எல்லா இருண்ட அந்தகார துருபதேச சபைகள் மலிந்தது தான் அதனுடைய எண்ட் ரிசல்ட். மார்மன்ஸ் ஒரு பக்கம், செவன்த் டே இன்னொரு பக்கம், ஜெகோவாஸ் விட்னஸ் இன்னொரு பக்கம், ஒன்லி ஜீசஸ் இன்னொரு பக்கம், ஹோலினஸ் பெண்டிகாஸ்டல் என்று சொல்லப்படுகிற இயேசு நாமக்கார் இன்னொரு பக்கம். இப்படி இவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக இவர்களுக்கு தரிசனம் கிடைத்து அவர்கள் தனித்தனியாக ஒரு பைபிள் எழுதி வச்சது தான் மிச்சம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனித்தனி வெளிப்பாடு. தனி வெளிப்பாடுகள் கிடையாது. 66 புஸ்தகங்களுக்கு வெளியிலே வெளிப்பாடு இல்லை. அதற்குள்ளே இருந்து தான் நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் நாங்கள் மற்றவர்களைப் போல் கலைப்பாய் பேச. எத்தனை பேருக்கு தெரியும் எந்த உபதேசம் என்னன்னு? அது தெரியாது யாருக்கும். அப்புறம் எப்படி பரிசுத்தமுள்ள ஆவியின்படி ஜீவ வாசனை நான் வீச முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே பரிசுத்தமுள்ள ஆவி என்கிறதான அந்த வேத வசனத்தின் தூய்மை, தெளிவு, அதனுடைய முறைமை அனைத்தும் அவருக்குள்ளே இருந்தபடினால், அனைத்தும் அவருக்குள்ளே இருக்கு. அதனாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று அவரை பற்றி பெயர் இருக்கு. ஒரே ஒரு கிரைட்டீரியா, ஒரு ஆள் உபதேசத்தை நேசித்து வசனத்தை நேசித்து அதன் மேல் வெறி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அவர்களை மரித்தோழ்ந்து உயிரோடு எழுப்பும் என்பதற்கு எந்த சந்தேகமே வேணாங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அடுத்தது 8:11, ரோமர் 8:11 தான் பரிசுத்த ஆவி அவரை உயிரோடு எழுப்புகிறார். உன்னை எழுப்புகிறவன் யார்? அதுதான் இங்கே பவுல் எங்கே எழுதுகிறார். மரண வாசனை, ஜீவ வாசனை என்ற இடத்திலே கிறிஸ்துவின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒரு மனிதனை உயிரோடு கூட எழுப்புகிறது. அப்போது வெறும் பரிசுத்தாவின் ஆக்டிவேஷன் மட்டும், வெறும் பரிசுத்தாவியின் நிறைவு, அந்நிய பாஷை, ஆவியின் நிறைதல், அது மட்டும் நம்மை மரித்தோடு எழுப்ப முடியாது என்பதற்கு 2 அப்பட்டமான வசனம். ரோமர் 1:5, ரோமர் 1:5 வாசிங்க. ரோமன்ஸ் 1:5. தாவீதின்படி மாம்சத்தின் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், declared by power. பலமா. அப்போ அந்த பரிசுத்தமுள்ள ஆவி என்பதுதான் the word of God, கிறிஸ்துவின் வசனத்தின் மேல் உள்ளதான ஆழ்ந்த பார்வை. வசனம் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அவனை எதிர்க்கிறது யோசிச்சு எதிர்க்கணும். வசனம் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அவனை தான் நம்ம நேசிக்கணும். அவனை பகைப்பது என்பது
ஆபிரகாமின் மார்க்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. ஆபிரகாமின் மார்க்கம் யாத்ராகமத்தில் 19 அதிகாரத்தில் அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை வாங்கி கொள்றாங்க. இஸ்மவேல் கிட்ட போய் கேட்கிறாரு, நீ பிரமாணத்தை வாங்கி கொள்றியா? எப்படி பிரமாணத்தை வாங்கி கொள்றது? என்ன செய்யணும்? திருடாதேன்னு சொல்லுது. அது எப்படி நான் வாங்க முடியும்? எங்களுடைய தகப்பனுக்கு உன் பட்டயத்தினால் பிழைப்பா என்று எங்கள் அப்பா கிட்ட எங்கள் தாத்தா கிட்ட அன்று சொல்லிட்டாரு. தாத்தா யாரு? இஸ்மவேல்கிட்ட சொல்லியிருக்காரு. உன் பட்டயத்தினால் நீ பிழைப்பாய். அப்படின்னா திருடி பிள்ளைன்னு அர்த்தம். எங்கள் தாத்தா கிட்ட ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்னன்னா திருடி பிழைச்சிக்கோன்ட்டாரு. நாங்கள் எப்படி திருடாதேன்றதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஆனால் எங்களுக்கு இந்த பிரமாணங்கள்லாம் வேணாம். இஸ்மவேல் ஒதுங்கிட்டான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்து ஏசா கிட்ட போகிறாங்க. ஏசா நீ வாங்கிக்கிறியா அந்த பிரமாணத்தை? உன் பட்டயம் எல்லோருக்கும் விரோதமாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. நாங்கள் கொலை பண்ணுவோமே, அப்போ உங்கள் பிரமாணம் கொலை பண்ணாதுன்னு சொல்லுது. ஆபிரகாமினுடைய அந்த 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 மார்க்கத்தின் கீழ் தேவன் அவர்கள் மேல் இந்த இந்த பரிசுத்தமுள்ள ஆவி என்று சொல்லப்படுகிற திருவசனம், இந்த திருமறை, the entire Torah, entire the law, இதை வைக்கிறதுக்கு அனைவர்கிட்ட போய் கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறான். இஸ்மவேல் என்ன பதில் சொல்கிறான்? உன் பட்டயம் எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும், அவர்கள் உனக்கு விரோதமாக இருப்பாங்க. அவன் திருடி பிழைச்சிக்கொண்டாரு எங்கள் தாத்தா கிட்ட. நாங்கள் திருடி தான் பிழைப்போம், எங்கள் புத்தியே திருடு புத்தி, நாங்கள் திருடி தான் பிழைப்போன்ற ஒரு கூட்டம் இருக்குது. திருடை பிழைக்கிற கூட்டம் தான் இஸ்மவேல் கூட்டம். அது பல பேரில் இன்றைக்கி இருக்குது. திருடி பிழைக்கிற கூட்டம், திருட்டு கூட்டம். அது திருடி தான் பிழைக்கும், சொத்துக்களை கோடிக்கணக்காக சேர்க்கும். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் இருக்குது. அது எங்கேருந்து? அந்த கூட்டம் எங்கிருந்து இந்த ஆபிரகாமின் மார்க்கத்திலே கொண்டு வரப்பட்டதான இந்த மோசே, ஆரோன் என்பவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த மேன்மையான உபதேசத்தை எங்கிருந்து அவர்கள் வாங்கி கொள்வாங்க? இஸ்மவேல் வாங்க முடியாது, ஏசா வாங்க முடியாது. ஏசாவை நீ கொலை செஞ்சு பிழைச்சிக்கிட்டார். மற்றவர்களை கொன்று பிழைக்கும் கூட்டம் ஏசா, திருடி பிழைக்கும் கூட்டம் இஸ்மவேல். ரெண்டை ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பிரமாணத்தை ஏற்க முடியாதுன்றுச்சு. நாம் எப்படிப்பட்டவர்கள்? இன்றைக்கி நமக்கும் இன்றைக்கி திருட்டு புத்தியும் கொலகார புத்தியும், அடுத்தவனை அழிச்சு பிழைக்கிறது, அடுத்து பொய்யா பேச பிழைக்கிறது, பொய் பித்தலாட்டம் ஏமாத்து. அதான் இஸ்மவேல். திருடு பொய் பித்தலாட்டை ஏமாத்து, இதெல்லாம் இஸ்மவேலை பிழைக்க முடியாதுங்க. இங்கே அந்த பிழைப்பு இங்கே பிழைக்க முடியாது. மற்றவனை கொலை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? மற்றவனை கொலை செய்யறதா? ஏசாவின் பிறப்பு. கொலை செய்யறது என்ன? மற்றவங்க பேரை கெடுங்க, மற்றவங்களுடைய பெயரை கெடுங்கள், மற்றவர்களை பற்றி அவதூறு கூறுங்கள், மற்றவர்களை தீமையாக பேச கொலை செய்கிற. யூ மர்டர் பீப்புள் பை காசிப்பிங். அதுலேயும் பிழைக்க முடியாது. இரண்டு பேரும் ரிஜெக்ட். அதனால தான் சொல்ல, மற்றவர்கள் போல் கலப்பாய் பேசாமல் தேவன் அருளிய பிரகாரம் தேவ சமூகத்தில் துப்புரையாக பேசுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்மவேல் எங்களிடத்தில் இல்லை, ஏசா எங்களிடத்திலே இல்லை. இரண்டும் எங்களிடத்திலே இல்லை என்கிற இடத்திலே அங்கே தெளிவு பெறுகிறது. நாம் யாருடைய சந்ததி என்பதை இந்த காலை விளங்க செய்ய வேண்டும். அவரை காண்கிறார் தேவன். அங்கே காண்கிற இடத்தில்தான் உண்மை உள்ளவன் என்று கண்டு, அந்த காண்கிறது ஆபிரகாமின் கான் என்று சொல்கிறார். அதுதான் ஒரு 5 விஷயத்தை அங்கே ஆதியாகமம் 22 4ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 22:4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்திலே கண்டான். நான் தயவு செய்து இந்த கண்ணை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை உண்மை உள்ளவன் என்று கண்டு, அவன் இரக்கம் உள்ளவன் என்று கண்டு, அந்த காண்கிற இடத்துல மோசே 7ஆம் தலைமுறையிலே மோசே ஆரோன் இருக்கிறார்கள். அந்த மோசே ஆரோன் தலைமையின் கீழ் தான் அவர்கள் இஸ்மவேல் கிளைம் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? நான் அடிக்கடி நான் சொல்கிறேனே, பீஸ் பீஸ் என்பார்கள். பீஸ், PEAC. ஆனால் பீஸாக ஆக்கிட்டு பீஸ்ன்னு சொல்கிறது எப்படி? எல்லாத்தையும் அடித்து அங்கே நொறுக்கி உடச்சி போட்டுட்டு பீஸாக ஆக்கிட்டு பீஸ்ன்னா அவன்தான் வஞ்சக சர்வாதிகாரி, பஞ்சத்தில் கொள்ளும் அந்தி கிறிஸ்தினாவை உடையவன். புரிஞ்சுக்கலுங்க. அதான் த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் என்ன? அவன் வஞ்சகன், வெள்ளை குதிரையில் வருவான். சர்வதிகாரி சகப்பு குதிரையில் வருவான். பஞ்சம் என்பதை கொண்டு வருவான், கருப்பு, எல்லாரையும் போட்டு கொள்ளுவான். அதான் அந்த செவலை வஞ்சக சர்வாதிகாரி பஞ்சத்திலே போட்டு கொள்கிற இடத்திலே இன்றைக்கு வசனம் இல்லாத பஞ்சகாலத்துக்குள்ளே இன்னைக்கு ஜனங்கள் போய்விட்டார்கள். பொய், கொலைபாதகம், இது ரெண்டும் இருக்கிறது. இந்த ரெண்டும் இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கிறது தான் பவுல் இங்கே பேசுகிறாரு. நாங்கள் அநேகரை போல் இதற்கென்று தகுதியாக்க. அப்போ இந்த முழு ஆபிரகாமின் மார்க்கம் தகுதி பெறுகிறது. நாமும் கூட இந்த காலையிலே கிறிஸ்தவர்கள் இந்த இடத்திலே, பெந்தகோஸ்தே இந்த இடத்திலே, மணவாட்டி சபை இந்த இடத்திலே தகுதி பெறுவதற்கான அறிகுறி என்ன? கொலைபாதகம் என்கிற ஏசா, பொய் என்கிறதான் இஸ்மவேல். திருடி பிழைக்கிறது தான் பொய். இஸ்மவேல் திருடி பிழைக்கணும்.
உன் பட்டயம் எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லார் பட்டயம் உன் மேலே இருக்கும். 2 பேரும் இதுக்குள்ளே வர முடியாது. அவர்களுடைய பிதாக்களைப் போல அவர்கள், நம்முடைய பிதாக்களைப் போல நாம் எந்த இடத்திலே உண்மை உள்ளவர்கள் என்பதை நாம் நிரூபிக்க நமக்குள்ளே இந்த திருட்டு புத்தி, பொய், திருடு, கொலைபாதகம் இல்லாத இடத்திலே தான் துப்புரவு உண்மை என்ற இடத்திலே அவர் பேசுகிறார்கள். இதுதான் ஆபிரகாம் மார்க்கம். பார், தூரத்திலே அதை கண்டு. 3ஆம் வசனம் 22:4 திரும்பி வாசிக்கல. தூரத்திலே 3ஆம் நாளிலே தூரத்திலே அதை கண்டு. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்திலே அந்த இடத்தை எப்படி காண்கிறாரு? ஒரு 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 இன்ஃபரன்ஸ், ஒரு சும்மா ஒரு அனுமானம். தூரத்தில் எப்படி காண்கிறார் இந்த இடத்தை? ஏதாவது அடையாளம் இருந்தால் தானே காண முடியும். அங்கே ஒரு மேகம் நிற்கிறது. எடுத்துக்கங்க, ஒரு மேகம். இந்த மேகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்று வழி நடத்தியது. 3 விஷயம் வனாந்தரத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் மறக்கக்கூடாது. 3 தலைவர்களையும் மறக்கக்கூடாது. 2 மோசே, ஆரோன், மிரியம், 3 பேரை மறக்க முடியாது. 3 பேர் எங்க? ஒவ்வொருவருக்கும் ஒரு புண்ணியம் உண்டு. எல்லாம் மோசேன்னு இல்லைங்க. ஆரோன் என்பவன் எதற்கு தலை சிறந்தவன் சொல்லுங்க? மனதுருக்கம், a compassionate high priest. மோசே என்பவர் எதற்கு தலை சிறந்தவர்? உண்மை. மிரியம் என்பவர்கள் இந்த ஜனத்திற்காக பரிந்து நின்றார்கள். இந்த ஜனத்திற்காக அவர் பரிந்து நின்றார்கள். 3க்கும் 3 மிக முக்கியமான குணசீல மெரிட். 3 பேருடைய வாழ்க்கையினுடைய நீதிக்கும் 3 பிரதிபலன்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பெற்றுக்கொண்டார்கள். என்னென்ன? தண்ணி, மன்னா, 3வது என்னது? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். இது 3 அவர்களுக்கு வனாந்தரத்தில் கிடைத்த சிறப்பு சலுகை. சிறப்பு. ஒரு ஊழியக்காரன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நியமிக்கப்பட்ட புதியற்பாட்டின் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கு ஏற்ற இடத்துல சில புண்ணியங்கள், சில விஷயங்கள் வெளிப்படுவது ரொம்ப 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 நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் கொடுத்துட்டு போனதை நம்ம பிடிக்கணும். அதுதான் அந்த மரபு. மோசேனுடைய புண்ணியம் மன்னா, ஆரோனுடைய புண்ணியம் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். மிரியாமுடைய புண்ணியம் தான் தண்ணி. மிரியாம் மரிச்ச உடனே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? மிரியம் மரிச்ச உடனே தண்ணி இல்லை. என்ன 21 குறிப்பு இருக்கு. மிரியம் உன்னுடைய மரணத்துக்கு உடனே தண்ணி இல்லை. அங்கே எல்லாம் அங்கே குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். 3 பேருடைய வாழ்க்கையினுடைய நீதியின் தகுதி 3 நல்ல காரியம் நடக்குது. அதனாலே நாம் இந்த லேவியர்கள் தான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எல்லாம் எழும்பி நின்று அவர்களை பூர்வ பார்வைக்கு திசை திருப்புகிறார்கள். அதனாலே தேவன் நியமித்த தலைமைத்துவம் என்பதை நாம் ரொம்ப கருத்தோடு கவனத்தோடு நாம் அதற்கு செவிசாய்க்க வேண்டும். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளணும். இந்த புண்ணியங்கள் இருக்கு. இப்போ இவர் தூரத்திலே அதை 3ஆம் நாளிலே கண்ணெடுத்து காண்கிறார். அங்கே ஒரு மேகம் அங்கே இருப்பது, அதான் அங்கே முக்கியம். அந்த மலையின் மோரியா என்கிற மலையின் மீது அடையாளம் எப்படி கண்டு கொண்டாரு? என்ன மண்ணா பொழிஞ்சுதா இல்லைன்னா மழை பெஞ்சுதா? How to identify that? 3ஆம் நாளிலே தன் கண்ணை ஏறெடுத்து அந்த குறித்த மலையை கண்டாரே. எப்படி கண்டாரு? மோசேனால கண்டாரா? மிரியம்னால கண்டாரா? இல்லைன்னா ஆரோனுடைய புண்ணியத்தில் கண்டாரா? இது பின் வரப்போகும் சந்ததியினுடைய அந்த 7ஆம் என்ற நிறைவின் கீழ் ஆரோன் என்கிற அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அந்த நிலை, அந்த இடத்தில் தான் அவரை தூரத்திலே காண்கிறார் என்பதுதான் அதன் குறிப்பு. அந்த உன்னதமான மலை, அதிலே தான் சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டி ஆனூரோடு கூட 1,44,000 பேர் நிற்க கண்டேன் என்கிற அந்த காட்சி இரக்கம், தயவு, மனதுருக்கம் என்பதோடு கூட இணைந்திருக்கிறது என்பதை நான் ஒருபோது மறந்துடக்கூடாது. யாருக்கோ இல்லை, நமக்கு தான். எப்படி? ரிட்டர்ன் போகும்போது we have to be very kind and compassionate. ஆரோன் ஜனங்களை பொறுத்து கொண்டார். அதான் அவருக்கு இருக்கிறது தான் நாங்கள் மேன்மை. he was very compassionate. அதுதான் அந்த மலை தூரத்திலே அவர் கண்டார் 3ஆம் நாளில். அப்படிப்பட்ட ஒரு தூர பார்வை நமக்கு வேண்டும். பரிசுத்தத்தினாலோ நீதியினாலோ அல்ல அங்கே போய் நிற்கிறது. நாம் நிற்பது தேவனுடைய இரக்கத்தினாலே நிற்க இருக்கிறோம். அதான் 1 பேதுரு 1:13 சொல்லியிருக்கு இல்லையா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மனது நிறைய கட்டி கொண்டு அவர் வெளிப்படும் போது இருக்கிற கிருபையின் மேல் பற்றுதலாக இருங்கள். இந்த மார்க்கம் யாருக்காக? இந்த மார்க்கம் மனம் திரும்பப்பட்ட பாவிக்காக தான் இந்த மார்க்கம். உணர்வுள்ள பாவிக்காக தான் இந்த மார்க்கம். இப்போ புறங்கூறி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அல்ல, மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கும், மனம் திரும்புகிறவர்களுக்கும், உணர்வு உடையவர்களுக்கும், பாவ அறிக்கை செய்கிறவர்களுக்கும், அவர்களுக்கு தான் அந்த மார்க்கம். அதுதான் அந்த இரக்கம், ஆரோனின் இரக்கத்தினுடைய சிறப்பு. 3ஆம் நாளிலே தூரத்திலே அவர் காண்கிறார். நமக்கும் அந்த தூர பார்வை, தூரதிஷ்டி நமக்கு வேண்டும். சியோன் மலையின் தூரதிஷ்டி வேண்டும். இதுதான்
தூரதிஷ்டி என்பது நீதிமான்களுடைய பார்வை. The sight of the foresight of a righteous man is in the future. எதிர்காலத்திலே பார்க்கிற பார்வை தான் நீதிமானின் பார்வை. துஷ்டனுடைய பார்வை கடந்த கால பார்வை. நிகழ்காலம் என்ன, இன்டர்மீடியேட் என்ற ஒரு பார்வை தான் இப்போது இருக்கிறதான பரிசுத்தமாகுதலுக்கு என்று அழைக்கப்பட்டவருடைய பார்வை. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்க்கணும். the past, the present, the future. எதில் இருக்கிறோம்? கடந்த கால பார்வை என்பது wicked. கடந்த கால பார்வை என்பது துஷ்டனுடைய பார்வை. அதையே சொல்லிக்கிட்டு அலைய வேண்டியதான். நீ கடந்த காலத்தில் நடந்ததையே பேசி செத்துப்போ. கடந்த காலத்தில் நடந்த தோல்வி, கடந்த காலத்தில் நடந்ததான விழுகை, கடந்த காலத்தில் நடந்ததான பிரச்சனை, அதிலேயே வாழ்கிறவன் இஸ் a wicked man என்று வேதம் சொல்கிறது. இஸ் a wicked man. அவன் துஷ்டன். அதிலிருந்து தற்காலம் இன்று எனப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரப்படும். அதான் இப்பொழுது இன்று ஆவியானவர் பேசுகிறது என்னவென்றால், வனாந்தரத்திலே ஆவியான நவ் டுடே என்பது என்னது? மனம் திரும்புங்கள். ரிப்பென்ட் என்பது நவ். எதுக்கு இன்னைக்கு நடந்தே பேசிட்டாலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு நடந்தே பேசி ஃபோன் பண்ணி தெரிகிற? இன்று எனப்படுவது மனஸ்தாபம், இன்று எனப்படுவது மனம் திரும்புதல், இன்று எனப்படுவது பாவ உணர்வு, இன்று எனப்படுவது மன்னிப்பு. நாம் இன்று என்ற இடத்துல மன்னிக்கப்பட்ட மனம் திரும்பின இத்தனை தெய்வோ என் பால் என் பர்ணே என்ற இடத்துல இருக்கிறோமா? கடந்த காலத்தில் அது எனக்கு இதாச்சு, எனக்கு இது இப்போ நடந்துச்சு, ஏன்னா அங்கே சொரிஞ்சாங்க, எங்கே என்ன இங்கே கீர்னாங்க, இங்கே கில்லுனா அங்கே குத்துனா. யூ ஆர் அ விக்கெட் ரெச்சட் விக்கெட் மேன். நீ நிர்பந்தமான படுபாவி, கடந்த காலமே படுபாவி. நவ் என்ற இடத்தில் தான் மன்னிப்பு. நவ் என்ற இடத்துல வாழணும். இன்டர்மீடியட் நவ். ஏனென்றால் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கு இடையில நம்ம நிற்கிறது இன்டர்மீடியட் ஸ்டேட். அந்த ஸ்டேட் தான் பாவ உணர்வுடைய ஒரு நிலை. ஆனால் the future தூரத்திலே அதை காண்கிறார் பாருங்க, அது ரொம்ப சிறப்புங்க. அது என்ன நிலை? மனதுருக்கத்தின் நிலை, அன்பின் நிலை. அந்த நிலைக்குள்ளே தான் ஆபிரகாம் தூரத்திலே காண்கிறார். அந்த பார்வை நமக்கு வேண்டும். We have to have that foresight. தூரத்திலே உள்ள அந்த பார்வை. எங்கள் அப்பா நேற்றுக்கு கண்ணு தெரியலன்னு உட்காந்து அவர் வாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காரு. தட் இஸ் நான்சென்ஸ், அப்சல்யூட் நான்சென்ஸ். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தூர பார்வை நமக்கு, ஆவிக்குரிய உள்ளான கண்ணினுடைய தூர பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வை நமக்கு பெரிய பிரகாசத்தை கொண்டு வரும். அது ஒரு தாழ்ச்சி, ஆவிக்குரிய தாழ்ச்சி, அது ஆவிக்குரிய குறைபாடு. அது அப்படிப்பட்டது யாரும் நம்ம அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அது சுய பரிதாபத்தை உண்டு பண்ணி, செல்ஃப் பிட்டியை உண்டு பண்ணிக்கிறது. ஓஹோ எனக்கு கண் தெரில, ஓ இது தெரில, 4 பேர் சேர்ந்து எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பரிதாபப்படணுன்றது. தட்ஸ் ராங். உங்களுடைய பார்வை பிரகாசப்படுகிறது தூரத்திலே. அதை நாம் சீயோன் எருசலேமை காண்கிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அது முதல்ல 4ஆம் வசனம் வாசிச்சோமா? அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 7-8 வசனங்களை வாசிங்க. 7-8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு, என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டியும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இங்கே பார்த்து, நெருப்பும் கட்டை இருக்குது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? நெருப்பு இருக்கு எல்லாவங்கிட்டையும், கட்டை இருக்கு எல்லாட்டையும், நல்லா ஒழுங்கு வச்சிருக்கானுங்க. பயங்கரமான கட்டமைப்பெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. அதான் கட்டை. நெருப்பு இருக்குது. ஆவியிலே நிறைஞ்சு பாட்டு பாடி மியூசிக்கை போட்டு கிட்டார் பேஸ் எல்லாம் வாசிச்சு அடித்து குலுக்கி விட்றானுங்க சபையை. அக்கினியாய் சபை பற்றி எரியுது. கட்டையும் இருக்குது. பார்த்தா பயங்கரமான கட்டடம். என்ன கட்டடம்? நம்ம தான் கட்டையில் இருக்கோம். அவன் பெரிய 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 மாளிகையில் இருக்கான். அதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கேட்குறாரு, வாட் இஸ் திஸ்? எல்லாருக்கும் பெரிய பெரிய பங்களா இருக்குதே, எல்லாம் பயங்கரமான எழுப்புதல் நடத்துகிறானே. ஆனால் எல்லாம் சரிதான். ஈசாக் கேட்குறாரு, எங்கப்பா அந்த ஆடு? பலியான அந்த பலிக்கான அந்த மையப்பொருள் எங்கே? எவங்கிட்டையும் கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்துவை ஒருத்தர் பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பிரசங்கத்தை கேட்டு எடுத்து எவாலுவேட் பண்ணி பாருங்க. குப்பை குப்பை. இந்த பெருங்குடி பக்கத்தில் இருக்கிறதான குப்பை மேட்டில் அடிக்கிற நாதத்தை விட ரொம்ப அடிக்குது. அது நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு. ஆனால் தகனமணிக்கால ஆடு இன்றைக்கு ஐ சேலஞ்ச் ஒரு சபையிலும் இல்லை, ஒரு இடத்திலும் பேசப்படவில்லை. எவன் ஆராய்ந்து வேதத்தை ஆராய்ஞ்சு பேசுறான்? இவ்வளவு நேரம் பேசின ஆராய்ச்சி உண்டா இந்த தலைமுறை இந்த காலத்தில்? அப்ப என்ன அர்த்தம்? கட்டை இருக்குடா உங்ககிட்ட, நெருப்பு இருக்கு உங்ககிட்ட, ஆனால் தகன பணிக்கான ஆடு இல்லை. அதுதான் அங்கே கேள்வியை எழுப்பி வைக்கிறார் ஈசாக்கு. ஆடு எங்கப்பா? ஹார்ட் ஆஃப் த மேட்டர் எங்க? வேர் இஸ் தி சென்டர் நியூக்ளியர்? உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க அப்பா என்ன பேச, 8ஆம் வசனத்தை வாசி. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். The Lord will see. அவர் பார்த்து பாருப்பா. அவர் தகன பலிக்கான ஆடை அவர் பார்த்து கொள்வார்.
என்று அங்கே சொல்லுகிறார். தகனப்பலிக்கான he is the one who provides. அவர் அங்கே தகனபலிக்கான ஆடை தேவன் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த அறிவை இங்கே கொடுக்கிறார். நமக்காக ஒரு பரிகார பலி அடிக்கப்பட்டது. அவருடைய பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய சரீரம் ஒரு தரம் பலியாக்கப்பட்டபடி நாம் சித்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நாம் மையப்படுத்த வேண்டும். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்ற இடத்துல அவரை நாம் அறிவிக்க வேண்டும். அவர் பார்த்துக்கொள்ளுகிற அவர் வசனத்தை, இந்த பார்வை தான் அவருடைய எத்தனாவது பார்வை? இது 2. 4ஆம் வசனம் 1, 8ஆம் வசனம் 2. 3வது ஒரு பார்வையை வாசிக்க கேளுங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்களேன், verse 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதான் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, 3வது கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார். தேவன் பார்த்து பார்ப்பா, தேவன் பார்த்து கொள்வார். தகனபலிக்கான ஆடு இங்கே, இந்த 2 செட்டிங் இருக்கு. ஆனால் தேவன் பார்த்து கொள்வார் என்ற இடத்திலே அங்கே அவர் விசுவாசத்தை அவர் அங்கே அவருக்குள்ளே அங்கே கொண்டு வருகிறார். தேவன் பார்த்து கொள்வார். ஆகினால்தான் ஈசாக்கு கண்ணை மூடி பரலோகத்தை பார்த்தார். அன்றோடு அவருக்கு ஈசாக்கு கண்ணு போயிடுச்சு. ஈசாக்குக்கு மாம்ச கண் அல்ல, தன் தகப்பன் கைகளை கால்களை கட்டி பலிபீடத்திலே வைத்த இடத்திலே ஈசாக்கு தேவன் பார்த்து கொள்வார் என்ற இடத்துல கண்ணை மூடினது தான். அவருடைய அகக்கண் திறக்கப்பட்டு புறக்கண் மூடப்பட்டு விட்டது. ஆனால் அவர் ஏமாந்ததா நம்ம நினைக்கிறோம். எப்போ யாக்கோபு ஏசா விஷயத்தில் ஏமாந்ததான் நினைக்கிறோம். அவர் பயங்கரமான ஆள், ஐம்புலன்களும் தெளிவாக தான் இருந்துச்சு. அங்கே வர்றான், என்னப்பா சத்தம் யாக்கோபின் சத்தமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு உசாரதானே இருக்காரு. கைகளோ ஏசாவின் கையா இருக்கு அப்படின்னா காது நல்லா தான் வேலை செய்யுது, ஃபீலிங்ஸ் கூட கரெக்டாக தான் இருக்குது. ஐம்புலன்கள் காது நல்லா வேலை செய்யுது அவருக்கு. ஐம்புலன்களில் காது நல்லா வேலை செய்யுது. என்னப்பா சத்தம் யாக்கோபின் சத்தமாக இருக்கே அப்படின்னா இவரே தெளிவாக தான் இருக்கிறாரு. தொட்டு பார்த்துட்டு ஏசாவின் கை ஃபீலிங்கும் கரெக்டாக தான் இருக்குது. வாசனை முகர்றாரு. அவருக்கு தெரியாதா வாழ்நாளெல்லாம் அவங்க மனைவி செஞ்சு போட்ட சாப்பாட்டினுடைய மிளகாப்படி, அதனுடைய ரேஷியோ, அதனுடைய மசாலா காம்பினேஷன் தெரியாதா? அதனால டேஸ்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இஸ் டேஸ்ட் பட் இஸ் ஆல்சோ வெரி கிளியர். அவருடைய காது, அவருடைய மூக்கு, அவருடைய தொடுதல், பார்வை மட்டும் சும்மா அப்படி அங்கே மூடினார் இல்லையா, அங்கே மூடிட்டார். அப்போ தேவன் பார்த்து கொள்வார்னோன்னு கண்ணை விசுவாசத்திலே பிழைக்கிறார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான்னு கண்ணை மூடிட்டாங்க. அதுதான் நாங்கள் எப்போது. ஆனால் அவர் ஏமாந்தவர்னு நம்ம நினைக்கக்கூடாது. he knows everything. எல்லாம் தெரிஞ்சு தெளிவாக தான் ஆசீர்வதிச்சுட்டு, இது உள்ள ஏதோ ஒரு திட்டம் நடந்திருக்கு, இது ரெபேக்காவுக்கும் யாக்கோபுக்கும் உரிய ஊழியம், அவங்க இருக்கட்டும்னு ஆசீர்வதிச்சு கூட நிற்கிறாரு. ஈசாக்கு கூட நிற்கிறாரு. ஈசாக்கு கூட நின்னா தான் ஈசாக்கு கூட நின்னாதான் ஈசாக்கு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆபிரகாம் அடுத்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தார் என்று சொல்லப்பட்டு, கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் என்ன உண்டாகுது அங்கே வாசிங்க. அதை இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இந்த ஆட்டுக்கடா உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. நல்லா கவனிக்கணும். இந்த ஆட்டுக்குட்டி இங்கே ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முற்கள் என்ன ஆயிருக்கு? அதுக்கு பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஆட்டுக்கடாவை கண்டான். இந்த கொம்புகள் அந்த ஆட்டுக்குட்டி கத்ரா இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. உலகத்தோற்றுக்கு போதாக சித்தம் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆனால் கொம்பு முச்சொடியிலே சிக்கிக் கொண்டிருப்பது தான் சிக்கல். அதுதான் பாவ பரிகாரத்துக்காக வந்தார். ஒருவேளை மனிதன் விழாவிட்டால் இங்கே தான் இருக்குது அதனுடைய ட்ரூத். இஃப் இன் கேஸ் மேன் வாஸ் நாட் ஃபாலன் இன் சின், ஒருவேளை மனிதன் பாவத்திலே கொம்பு சிக்கப்பட்டது என்பது தான் சின். அதான் பாவ பரிகாலி என்று அவங்க இருக்கிறாரு. கொம்பு சிக்கப்படலைன்னா மனப்பூர்வமாய் பலியிடப்பட்ட தேவாட்டுக்குட்டி. இதுதான் தி கிரக் ஆஃப் திஸ் மெசேஜ். இந்த மெசேஜ் இந்த மையப்பகுதி என்னது? கண்களை எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு ஆடு இருக்கு. 2 சத்தியம் அங்கே காட்டுது. 1, மனப்பூர்வமாய் ஓடி போய் பலியிடவும் முடியும் அந்த ஆடால. எப்போ முடியும்? அந்த ஆடு கொம்பு சிக்கி கொள்ளாது இருந்தால் என்ன செஞ்சிருக்கோம்? ஓடி போய் அது சந்தோஷமா பலியாயிருக்கும். there is an inference there. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த ஆடு எவர் ரெடி டு டை. அது பலியாக அதுக்கு மனப்பூர்வம் இருக்கு. இந்த ஆட்டுக்கு அது ரெடியாக தான் இருக்கு. ஆபிரகாம் வருவாரு, நான் ஓடி போய் பலியாயிருவேன்.
அதுக்கு உற்சாகமும் அதற்கு விருப்பமும் உண்டு அந்த ஆட்டுக்கு. ஆனால் அந்த ஆட்டு இஸ் entangled. ஆங்கிலத்தில் வாசிங்க. And Abraham lifted up his eyes and looked, and behold, And Abraham lifted his eyes and looked, and behold, behind him a ram caught in a thicket and by his horns. a ram caught in a thicket by his hand. caught தான் முக்கியம். மனப்பூர்வம் இருக்கு, இருதயம் இருக்கு, விருப்பம் இருக்கு, வாஞ்சை இருக்கு. but I'm caught. எத்தனை பேர் இந்த காட் என்ற இடத்துல இருக்கீங்க? பெருங்குடிக்கு ஆசை தான், பட் யூ ஆர் காட் இன் த திக்கெட். புரியுதா உங்களுக்கு சொன்னது? அங்கே போகணுன்னு ஆசை தான், மனப்பூர்வம் இருக்கு, பட்டு ஆனால் உங்க முள் அங்கே பிடித்து வைத்திருக்கிறது, மனிதன் பிடித்து வைத்திருக்கிறான், அவமானம் பிடித்து வைத்திருக்கிறது, பல விழுகைகள் பிடித்து வைத்திருக்கிறது. என்னைக்கு அந்த முள்ளிலிருந்து விடுவிக்கப்படுவீங்க? இன்றைய காலையிலே நான் இதை தியானித்த போது என்னுடைய இருதயம் பொறித்தது. பை த வே, நான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 28 காலம் உண்டு. 28 காலம். இசக்கார் அந்த 28 காலங்களையும் தேர்ச்சி பெற்றவர். சிரிக்க ஒரு காலம், அளவு ஒரு காலம், பைபிள் படிக்க ஒரு காலம், உங்களோட உட்காந்து கேஷுவலாக பேசுறது ஒரு காலம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம திட்டுறோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. when we get focused in the word of God, we immerse. அதில் நம்ம ஆழ்ந்து எங்கேயோ ஒரு எத்தனையோ சொல்ல முடியாத டைமென்ஷன்ஸில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அது யார் புரிஞ்சுக்கொள்ள முடியும்? இன்று நான் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய மறைக்கப்பட்ட அநாதி ரகசியங்களை நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன். அந்த ரகசியங்களை இந்த வாரம் என்னுடைய அனைத்து சிக்கல்களுக்கும் நான் அதை ஒரு சாவியாக பயன்படுத்துவேன் என்ற அறிவு இருக்கிறவன் தான் அதுக்கு முக்கியம் தருவான். ஒரு சகோதரி இடத்திலே அவர்கள் காலையில் கரெக்டாக சண்டே மார்னிங் 6:30 ஆஸ்திரேலியாவிலேருந்து கூப்பிடுவாங்க. நான் அவங்கள கேட்டேன், ஏன் அடிக்கிறீங்க? அப்போ தான் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் தனிமையிலே தேவனோடு இருக்கிற நேரத்தில் ஐ வாண்ட் த பிளெஸிங். அதுவும் ஒரு அறிவு தானேங்க, அது ஒரு அறிவு தானே. நான் தடையை பண்ணலை. நான் அந்த நேரத்தில் நான் அந்த நேரத்தில் வசனங்களை தியானிக்கிறோம், அதை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அந்த அம்மா அதையே கீன்னு என்ன சாவியை எடுத்துக்கொண்டு என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாரம் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வசனமே எனக்கு தீர்வாகவும் ஜெபமாகவும் இருந்ததுன்னாங்க. தீர்வாகவும் ஜெபமாக இருந்ததுன்னா இந்த அறிவு நமக்கு இருக்கா? எத்தனை பிரச்சனையில் துவண்டு கேவலப்பட்டு நொங்கலப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் ஆத்மாவில் வியாதியில் இருக்கீங்களே, ஒரு நாள் இந்த வசனத்தை மரியாதை கொடுத்து கேட்டு இதில் தாண்டா இந்த வாரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு டிவைன் ஸ்பார்க் இருக்கும் என்றால் என்னைக்கான பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். எவ்ரி வீக் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம், எவ்ரி டே ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம். ஆனால் அதுக்கான தீர்வு தான் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிறது. அதனுடைய ரேம் இஸ் காட் இன் தி திக்கெட். காட், அது ஓடி போய் பலியாக அதுக்கு விருப்பம் இருக்கு, ஓடி போய் பலியாக விருப்பம் இருக்கு. ஆனால் அதனுடைய கொம்பு சிக்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தேவசித்தம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு. உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் வீடு, உங்கள் வேலை, உங்கள் பாவம், உங்களுடைய அனைத்தும் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. அனைத்தும் உங்களை பிடித்து, அதுதான் அதில் இருக்க இன்டர்பிரேஷன். பட் த lamb wants to be sacrificed. அது உலகத்தோற்று முதற்கொண்டு மனப்பூர்வமாக அது பலியாக சித்தம் கொண்ட ஆடு, அதை தான் காண்கிறார். அதில் இன்னொரு சிக்கலையும் காண்கிறாரு, அது கொம்பு சிக்கப்பட்டு கொண்டு. இப்படிப்பட்ட பார்வை நமக்கு வேண்டும். இரண்டு பார்வையும் நமக்கு வேண்டும். There's a duality, இரவும் பகல், நன்மை தீமை என்ற அந்த பார்வையின் கீழ் நமக்கு மனப்பூர்வமாய் பலியிடவும் எனக்கு விருப்பம் உண்டு. ஆனால் என் கொம்பு சிக்கப்பட்டிருக்கு. இதுதான் பவுல் சொல்றார் ரோமர் 7 அதிகாரத்தில் 21 வசனம் 17, 19, 20, 21. நன்மை செய்ய விருப்பம் உண்டு, நன்மை செய்ய முடியவில்லை. தீமை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் நான் செய்கிறேன். நிர்பந்தமான மனிதன் நான், என்னை யார் இதில் விடுவிக்கக்கூடும்? அவருடைய கொம்பு முள்ளிலே சிக்கு கொண்டிருக்கிறது தான் சொந்த விருப்பம், தன்னுடைய உள்ளான பகுதியில் இருக்கிறதான கட்டு. நன்மை செய்ய விரும்புகிறேன். வாசிங்க அது 7:19. ரோமர் 7 நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் 18 வாசிங்க. 18. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அவருக்கு ஓடி போய் பலியாக வேண்டும் என்றது இருக்கு, ஆனால் கொம்பு சிக்கிக்கிட்டு இருக்கு, கொம்பு சிக்கப்பட்டு கொண்டிருக்கு முள்களிலே. அதான் அங்க இருக்கு. அந்த இரண்டு இந்த பார்வை வாசி. அப்படி ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் இங்கே கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன். ஓடி போய் நான் பலியாக விரும்புகிறேன், ஆனால் இங்கே கட்டப்பட்டிருக்கிறேன். தேவசித்தம் செய்யணும் தான் நான் விரும்பினேன், அங்கே தான் இருக்கணும்னு நினைச்சேன்.
அங்கதான் என்னுடைய இடம். ஆனால் நான் இங்கே சிக்கப்பட்டு கொண்டேன். அப்படிப்பட்ட நிர்பந்தமான இடத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆரோனை போல பரிந்து நிற்கவும், மோசையை போல நாம் அவர்கள் சத்தியத்தை பேசவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் நல்லா புறணி பேசி நல்லா தூண்டி விட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கென்று நீங்கள் ஆபிரகாமின் மார்க்கத்தில் அழைக்கப்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் இஸ்மவேலும் ஏசா கொலகாரன், மற்றவங்களை பற்றி புறணி பேசினால் யூ மர்டரிங் அதர்ஸ், யூ ஆர் ஏசாவின் சந்ததி. திருடிப்பிழைக்காதீர்கள். திருடிப்பிழைக்கு இஸ்மவேலின் சந்ததி. இந்த ரெண்டு நம்ம இல்லையே. இஸ்மவேலும் ஏசாவும் நம்ம இல்லை. நாம் ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்திலே நாம் இந்த பரிதபிக்கிறது நம்ம இடத்தில் வேண்டும். வாசி. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அதான் முள்ளு. தீமை உண்கிற பிரமாணம் தான் முள்ளு. அந்த முள்ளிலிருந்து அவர் அதை விடுவித்து கொண்டு வந்து பலியாக அதை செலுத்தினார் என்ற இடத்திலே நாம் முள் என்று சொல்லப்படுகிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து நெறிஞ்சி முள்ளு, இதுதான் நம்முடைய துஷ்ட சுவாபம், ஆதாமின் ஜென்ம சுவாபம். பலியாக நம்ம விரும்புகிறோம். உங்களுக்குள்ளே இருக்கு. யூ ஹேவ் த டிசைர் டு பி சாக்ரிஃபைஸ்ட் as a living sacrifice. ஜீவ பலியாக நீங்கள் உங்களை ஓடிப்போய் பலிச்சதாக விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களை அறியாமலே உள்ளுக்குள்ளே இந்த முள் சிக்கிக்கிட்டு இருக்கு. அதனாலே அது கிழிக்குது, கீறுது, ரத்தம் வடியுது. இன்னும் நாம் பலியாக முடியவில்லை. இந்த நல்ல நாளிலே ஆபிரகாமுடைய கண் ஏறெடுத்து பார்க்கப்பட்ட இடத்திலே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தில் 13ஆம் வசனமா, அதை கண்ணை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே முட்கள் நடுவிலே சிக்கப்பட்ட ஒரு ஆட்டை கண்டார். வாசி அதை. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அப்படி இடத்திலே தகன பலி இடக்கூடிய இடத்திலே மனப்பூர்வமான இருதயம். அப்ப இந்த ஆடு உலகத்தோற்றுக்கு முதற்கொண்டு ஓடி போய் பலி ஆகிறதுக்கு தான் ரெடியா இருக்கு. அது ஒரு பார்வை. ஆனால் அது இப்படிப்பட்ட சிக்கல்லையும் இருக்கு. அது இன்னொரு பார்வை. நம்முடைய வாழ்க்கையிலே மனப்பூர்வமான ஜீவபலியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:1 சொன்னப்பட்டபடி நாம் ஜீவபலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிற இடத்துல இந்த முள்ளு நெருஞ்சி இப்படிப்பட்ட ஆதாமின் ஜென்ம சுவாபம் அனைத்தையும் நாம் சரி செய்ய வேண்டும் என்று அங்கே ஆபிரகாமினுடைய பார்வை அங்கே அதன் மேல் பட்டு அவர் இந்த நாளிலே நம்மை விடுவிப்பாராக. இது 3வது. தூரத்திலே கண்டார் அந்த மலையை. அது 1. தகனபலிக்கு ஆடங்கே என்ற இடத்திலே அவர் பார்த்து கொள்ளப்படும் என்ற இடத்துல பரிகார பலியை அவர் விசுவாசிக்கிறார். 3வது தான் அந்த முள்ளே சிக்கப்பட்டது. 14ஆம் வசனத்தில் 2 பக்கங்களே சொல்லி முடிப்போம். 14ஆம் வசனத்தை வாசி கேளுங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். யெகோவா ஈரே என்றால் தேவன் காண்கிறார். The Lord sees through a peace. உன் சமாதானத்துக்கு அடுத்தவர்களை ஜெகவா ஜைரே என்று சொல்லப்படுவது தேவன் உன் சமாதானத்துக்குரியதை காண்பார் என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. 2 பார்த்து கொள்வதற்கு யெகோவா ஈரேனா கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு, கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும், தேவன் பார்த்து கொள்வார். 2 பார்த்து கொள்ளுதல் இருக்கு. ஆபிரகாம் நமக்கு கொடுத்த 2 பார்த்து கொள்ளுதல். யெகோவா ஈரே என்றால் தேவன் நம்முடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றால் எருசலேம், எருஷாலாயிம். எரு என்றால் காண்பது, ஷலேம் என்றால் in the place of our peace. எரு என்றால் காண்பது சி, ஷலேம் எருஷலேம் அப்படின்னா சமாதானத்துக்கு அடுத்தவைகளை தேவன் காண்பார். அதுதான் அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரேனா கர்த்தர் பார்ப்பார். இந்த 5 பார்வை இந்த ஆபிரகாமின் கீழ் சொல்லப்பட்ட இடத்தில்தான் நம்முடைய பார்வை புதிய ஏற்பாட்டிலே 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த ஆபிரகாமின் பார்வை நம்மை மனவாட்டியை பார்க்கிற அந்த கண்களுக்குள்ளாக பிரகாசிக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 21:9-10 ஆதியாகமம், வெளிப்படுத்தல். The book of Revelation chapter 21 verse 9 and 10. பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதான் முக்கியம். அவருடைய மனைவியாகிய மணவாட்டி காண்புகிறேன் என்ற இடத்திலே
எருசலேம் இறங்கி வருகிறது. அதுதான் அந்த மோரியா மலை. இந்த 5 காணுதலும் இந்த வெளிப்படுத்தல் 22:9-10 போய் உட்காருது. இந்த மோரியா மலை எருசலே 2 காணுதல் 14ஆம் வசனத்தில் அப்படியே காத்துல விட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். நம்ம நோ நெவர் ஃபர்கெட் திஸ். ஒரு காணுதல் யெகோவா ஈரே, தேவன் காண்கிறார். இன்னொரு காணுதல் பர்வதத்திலே பார்க்கப்படும், அதான் எருசலேம். அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பதுதான் ஜெருசலேம். அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பதுக்கு பேர் தான் ஜெருசலேம். மறந்துடாதீங்க. எருசலேம் என்பது அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை தேவன் காண்பார். இதுதான் பார்வை. என் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை தேவன் காண்பார், அதான் எருசலேம். அதே தான் இங்கே 9ஆம் வசனத்தில் அங்கே மீண்டும் அங்கே யோவானுக்கு சொல்லப்படுது. வாசி இந்த 9ஆம் வசனத்தை, 21:9. பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களில் அந்த 7 தூதில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அந்த காணுதல் தான் ஆபிரகாம் மார்க்கத்தின் வித்து என்பதனுடைய உறுதிப்பாடு. ஆபிரகாம் 22ஆம் அதிகாரத்தில் தான் எருசலேமை கண்டுபிடிக்கிறார். மோரியா மலை தான் எருசலேம். அதான் அந்த எருசலேமை அங்கே தான் ஆலயம் கட்டப்படுது. 1 படி ஆலயம் அங்கே தான் கட்டப்படுது. அதான் ஒர்னானின் களம். அங்கே தான் ஆபிரகாம் பலியிட்ட இடம். அங்கே தான் தாவீது பலி செலுத்தின ஓர்னானின் களம். அங்கே தான் ஆலயம் கட்டப்படுது என்பதை நாலாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பதிவிடப்படுது. எருசலேமை காண்கிறேன். அப்போ ஆபிரகாம் 5 காணுதல் தன்னுடைய நடையின் கீழ், வித்தின் கீழ், அந்த 5 உண்மை உள்ளவன் என்று கண்டு என்ற இடத்திலே முதலாவது தூரத்திலே அதை கண்டார். மேகம். அது ஆரோனுடைய இரக்கங்களுக்கு சமமாக இருக்கிறது. தேவன் தன் பரிசுத்த பருவத்திலே பார்த்து கொள்வார் என்பது உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் என்பதற்கு சமமாக இருக்கிறது. தன் கண்களை ஏறெடுத்து காண்கிறார். காணும்போது மனப்பூர்வமும் இருக்கு, பாவத்தால் சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குது. தேர்ட் கண்டிஷன் இஸ் டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். நான் பார்க்குறேன், மனப்பூர்வம் இருக்கு, வாஞ்சை இருக்கு, விருப்பம் இருக்கு, கர்த்தருக்காய் ஓடி பலியிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு, அவருக்காகவே சாக வேண்டும் என்று இருக்கு. ஆனால் ஆதாமின் ஜென்ம சுவாபம் இருக்கு, அந்த முள் இருக்கு. துஷ்ட சுவாபம் நம்மை தடை செய்கிறது, இந்த பதட்டம் நம்மை தடை செய்கிறது. இது எல்லாத்தையும் காங்கர் பண்ற இடத்திலே கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. அதனுடைய கொம்பு சிக்கப்பட்டு கொண்டிருக்கு. கொம்பு என்பது என்ன? கொம்பு the power to do God's will, தேவசம் செய்வதற்கான வலிமை இருதயம் இருக்கு. ஆனால் அந்த வல்லமை இழந்த இடத்திலே நாம் பரிதபிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறோம். அதை விடுவிக்கிற இடத்திலே கர்த்தர் இந்த நாள் என்ன வைக்கிறார்? 3. முதலாவது இரக்கம், தூரத்திலே பார்க்கறது கைண்ட்னஸ், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பது ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. மோசே 2வது தான் மோசே. 3வது அதை பார்த்து கொள்ளப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாய் பலியிட்ட இடம். இந்த 3 இருக்கும் என்றால் ஆரோன், மோசே இவர்கள் இருவரையும் இணைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாய் பலியிட்ட பலி இருக்கும் என்றால் 4வது யெகோவா ஈரே உங்களுடையது. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடையதை கர்த்தர் காண்பார். கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றால் எருசலேம் என்பது அங்கே பூர்ணப்படுகிறது. அதான் யோவான் வெளிப்படுத்தலே கண்டுவிட்டார். இந்த மோரியா மலையின் இந்த 5 காட்சி புதிய ஆபிரகாமின் வித்தாகிய நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் துவங்கி அது நிறைவேற்றப்பட வேண்டும். இஸ்மவேல் என்று திருடி பொய் பேசி போகாதீங்க. ஏசா என்று கொலைபாதகத்துக்குள் போயிடாதீங்க. we are not that. இன்றைக்கு நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 பேருக்குலையும் பட்டயம் இருக்கு. ஒருத்தன் பட்டயத்தை வச்சு திருடுவான், பொய் பேசுவான். இன்னொருத்தன் பட்டயத்தை வச்சு கொலை பண்ணுவான். இந்த 2 நமக்கு வேண்டாம். நாம் ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்திலே, லேவி என்ற இடத்திலே முதற் பலன் என்பதை பெற்றிருக்கிறோம். ஆவியின் முதற் பலனை பெற்றிருக்குங்க. உலகத்திற்கு எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆனால் நாம் அதிலிருந்து வேறுவிக்கப்பட்ட மணவாட்டி சபை, லேவி ஆசாரிய முறை, லேவின்னு மணவாட்டி சபை நம்மளை பிரிச்சுட்டார். அவன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரான். இன்னும் நீங்கள் தான் பெரிய ஆளா, நீங்கள் செய்கிறது தான் ஊழியமா, நீங்கள் பாடுறது தான் பாட்டா, நீங்கள் பண்ணுறது தான் பிரசங்கமான்னு அங்கே இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் தாத்தான் அபிராமாக சண்டைக்கு வர்றான், கோராக சண்டைக்கு வர்றான், 250 பேராக சண்டைக்கு வர்றான். அந்த சண்டைக்கே நாங்கள் தவதாயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் சண்டை போட்டிங்கன்னா நாங்கள் என்ன தான் செய்கிறதுன்னே எங்களுக்கு தெரியல. எங்களோட வேலை எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள். ஒரு பக்கம் அத்துமீறி உள்ள நுழைய பார்க்குறோம், அதை தடுத்துக்கிட்டு நிற்கிறோம். ஒரு பக்கம் பரிசுத்த பனிமுட்டுகளை பாதுகாத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே 250 பேர் சண்டை, இங்கிட்டு தாத்தான அபிராம ஒரு கூட்டத்தை கூடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், எங்கே கோராக கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இதன் நடுவிலே தான் அந்த ஊழியம் நடக்குது. அப்போ நீங்கள் இங்கே
ஏசாவை போல் அங்கே ஒரு பட்டயத்தை வச்சுக்கிட்டு எப்படா முதுகில் குத்தலான்னு, அங்கே இஸ்மவேலை போல் திருடி பிழைக்கலாமான்னு இன்னொரு பக்கம் திரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் லேவி புத்தர்கள் எழும்பி நின்று அவர்கள் 5ஆம் வசனத்தில் அவர்கள் எழும்பி நிற்க வச்சு, 6ஆம் வசனத்தில் கிரியேஷன் மாடலை காட்டி, 7ஆம் வசனத்தில் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, 8ஆம் வசனத்தில் உண்மைகளை முடிச்சு போட்டது போல இந்த நல்ல நாளிலே லேவி என்ற முதற் பேர் என்ற இடத்துக்கு எல்லாம் வாங்க.